நாம் இந்த ஆராதனை வேளை தேவனுடைய கரத்தில் ஒப்படைத்து நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் சர்வகாலம் ஆண்டவரே ஆளுகை செய்கிற எங்கள் நல்ல கர்த்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆண்டவரே நொறுங்குண்டு பணிந்தவரிடத்தில் நீர் வாசம் செய்கிற கர்த்தராக இருக்கிறீர். எங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை வாசம் செய்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் சபையை ஆண்டவரை போஷித்து சபைக்கு தலையானவராக இருந்து ஆண்டவரே இம்மட்டுமாய் ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற உடைய மேலான இரக்கத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். சபையின் தேவைகளை ஆண்டவரே எவ்வளவு நேர்த்தியாய் நீர் ஆண்டவரை பூர்த்தி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே தலையாகி உம்மை நோக்கி பார்க்குறோம். ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை ஆண்டவரே உடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளால் ஆண்டவரை பூர்த்தி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை ஊன்ற கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் என்று சொல்வது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று சொல்வது, அது ஒரு அக்கேஷனலாக எப்பொழுதும் நடப்பது என்று இல்லை என்பதை பவுல் கூறுவார். மெய்யாவே நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பீர் என்று சொன்னால் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது தான். ஆகவே இந்த சூழ்நிலை இருந்தாலும் when you come to the Lord, கர்த்தருடைய சமூகத்திற்கு நான் வரும் பொழுது we all the times rejoice. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நம்முடைய மகிழ்ச்சி எதையும் சார்ந்ததாக இருப்பதில்லை. எல்லா மகிழ்ச்சியை காட்டிலும் சிகரமான மகிழ்ச்சியை நம்முடைய கர்த்தர் தான். இந்த உலகத்துள்ள ஆசாபாசங்களிலே அல்லது பணத்திலே அல்லது இச்சையிலே மாயையிலே எதையாவது ஒன்றிலே வைத்து தங்கள் மகிழ்ச்சியை கண்டவர்கள் ஒரு நாளும் அந்த மகிழ்ச்சியிலே அவர்கள் எப்பொழுதும் என்ற ஒரு வார்த்தைக்கு இடம் காண முடியாது. அவர்களை ஏதாவது ஒன்று மகிழ்ச்சியை குறைத்து வைத்துவிடும். ஒரு கொரோனா காலத்தில் ஏதாவது ஒன்று பொருளாதார நெருக்கடி கூட அவர்களை மகிழ்ச்சியை அள்ளி கொண்டு போய்விடும். அல்லது சம்திங் ஏதாவது ஒன்று எடுத்து சென்று விடும். நாமோ மறுபடியும் சொல்கிறேன் மகிழ்ச்சியாக இருங்கள், மறுபடியும் சொல்கிறேன் என்று மறுபடியும் என்று என்ன நடந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்று இருக்கிறதே. ஹல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கும் தேவ சபைக்குத்தான் அது உண்டு. அந்த மகிழ்ச்சியோடு கூடியிருக்கிற நாம் யாவரும் வீடுகளில் ஆங்காங்கு கூடியிருக்கிற நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் உங்களுடைய பிள்ளைகளோடு, கணவன் மனைவியாய் உங்களுடைய பிள்ளைகளோடு, சிறு பிள்ளைகளை கூட அமரச் செய்து பயபக்தியாய் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் தேவ சபையிலே ஒரே ஆவியிலே இணைந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு இந்த ஆராதனையை நாம் பயபக்தியோடு ஆராதிக்க கடவோம். 418 பாடல் 418. சாரோனின் ரோஜா இவ பரிபூரண அழகுள்ளவ, சாரோனின் ரோஜா இவ பரிபூரண அழகுள்ளவ, அன்பு தோழன் என்பேன் ஆற்றும் துணைவன் என்பேன், அன்பு தோழன் என்பேன் ஆற்றும் துணைவன் என்பேன், இன்ப நேசரை நான் கண்டேன், இன்ப நேசரை நான் கண்டேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன், காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவ பரிபூரண
அழகுள்ளவர். சீயோன் வாசியே தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். சீயோன் வாசியே தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். அன்பின் தேவன் மறக்க மாட்டார், அன்பின் தேவன் மறக்க மாட்டார். ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றார், ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றார். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மாறாதேவனின் புது கிருபை, மாறாதேவனின் புது கிருபை காலைதோறும் நமக்கு உண்டு, காலைதோறும் நமக்கு உண்டு. சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். நேசரை அறியா தேசம் உண்டு, பாசமாய் சொல்ல யாதான் உண்டு. நேசரை அறியா தேசம் உண்டு, பாசமாய் சொல்ல யாதான் உண்டு. தாகமாய் வாடிடும் கர்த்தருக்காய், தாகமாய் வாடிடும் கர்த்தருக்காய். சிலுவை சுமந்து பின் செல்வோர் யார், சிலுவை சுமந்து பின் செல்வோர் யார். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவன் என்பேன், அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவன் என்பேன். இன்ப நேசரை நான் கண்டேன், இன்ப நேசரை நான் கண்டேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்விதமாய் நாம் அவரை அவர் சரோனின் ரோஜா அண்டு பூரண அழகுள்ளவர். தட் மீன்ஸ் இந்த ஃப்ளவர்லேயே, இந்த பூக்கிலேயே மிக அழகுள்ளது இந்த ரோஜா மலர். அவர் சாரோனின் ரோஜா என்று அங்கே அழைக்கின்ற அந்த உன்னத பாட்டிலே ஏன் அப்படி அதை அழைத்தார் என்றால், அழைக்கிறதை நான் கேட்கிறோம் என்றால், இஸ் சச் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். ரோஜா என்பது அழகுள்ள ஃப்ளவர். கிங் ரோஸ் என்று சொல்வார்கள். எத்தனையோ ஒட்டு ரோஜா என்று வந்து விட்டது. ஆனால் அந்த நாட்களிலே அந்த கிங் ரோஸ், அந்த பிரதானமான இந்த ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய நல்ல மனம் வீசும். மற்ற சிகப்பு ரோஜா, வெள்ளை ரோஜா என்று வந்ததெல்லாம் வீசுவதில்லை. ஆனால் அதுபோல அதைவிட மேலாய் சாரோனின் அந்த ரோஜா என்று சொல்வது அவ்வளவு மனம் மிகுந்தது. அதில் பூரண அழகு என்று ஏன் அவர் சொல்கிறார். ரோஜா மலர்ந்தவுடன் ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு அது வாட தொடங்கிவிடும். ஆனால் அவரோ வாடாத மலராய் எப்போதும் மனம் வீசுகிறவாய் இருப்பார். ஆகவே தான் அந்த அந்த அடியிலே நாம் வாசிக்கும் பொழுது என்ன நடந்தால் என்ன, மாறாத தேவனுடைய புது கிருபை நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால் மாறாதவர். நேற்றும் இன்றும் நாளையும் என்றும் என்றென்றும் மாறாதவர். என்ன சூழ்நிலை நடந்தாலும், அது மலையில் பெயர்ந்து போனால் என்ன, குன்றுகளை சேர்ந்து போனால் என்ன, ஏன் ஆட்டு மந்தையில் முதலற்று போனால் என்ன, அல்லது திராட்சை செடியிலே கனியற்று போனால் என்ன, நாங்களோ மாறாத தேவனை பெற்றிருக்கிறோம். அவர்கள்தான்
சாரோனின் ரோஜாவுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறவர்கள். அவருடைய மனம் மாறுவதில்லை. தர் கிறிஸ்டியன் ஃப்ராக்ரன்ஸ், அந்த அற்புதமான கிறிஸ்துவ ஃப்ராக்ரன்ஸ் மாறுவதில்லை. அவர்கள் எப்போதும் மனம் வீசியிருப்பார்கள். ஹல்லேலூயா. அதுபோன்ற மாறாத தேவனுடைய அந்த வாசம் வீசியவர்களாக இருக்க வேண்டும். அவர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். என்ன கொடிய காலம் வந்தாலும் பாருங்கள் அந்த வாழ்க்கையை, அந்த மனுஷனே பாருங்கள், எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவனுடைய மகிழ்ச்சியில் குன்றுவதே இல்லை. என்ன நடந்தாலும் என்ன, அதில் அவன் சோர்ந்து போகிறது இல்லை. தட் இஸ் அ கிறிஸ்டியன் லைஃப். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதைத்தான் நாம் இந்த லாக்டவுன் காலத்தில் we are proving it, அதை நிரூபித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. we all families together, நாம் அங்கங்கே இருந்து குடும்பங்களாக இருந்தாலும் தனியாக இருப்பதை போல் இருந்தாலும் we are one in the spirit, ஒரே ஆவியிலே நாம் இருந்து நம்மளை மாறாத அந்த கலிகூர்ந்து உணர்வோடு அலையத்திற்கு போக வாய்ப்பில்லை என்பதை பெரிதாக மனதில் வைத்து கொள்ளாமல் குன்றுகளாக போனாலும் என்ன நடந்திருந்தாலும் நாங்களோ எப்போதும் மாறாத அந்த புது கிருபை எண்ணி மகிழ்கிறவர்களாய் சாரோனின் ரோஜாவை போலே மனம் வீசுவர்களாக இருப்போம். அந்த அடியை நாம் சேர்ந்து நான் உற்சாகமாய் பாடுவோம். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மாறாதேவனின் புது கிருபை, மாறாதேவனின் புது கிருபை காலைதோறும் நமக்கு உண்டு, காலைதோறும் நமக்கு உண்டு. காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன், காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர், அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவன் என்பேன், அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவன் என்பேன். இன்ப நேசரை நான் கண்டேன், இன்ப நேசரை நான் கண்டேன். நம்ம யாவரும் பயபக்தியுடன் நம்முடைய இருப்பிடத்தில் முழங்கால் படியிட்டு சிரம் தாழ்த்தி பயபக்தியுடன் இந்த தேவாதி தேவனை, சர்வவல்ல கர்த்தாவை, மாறாத நம்முடைய நேசரை, இன்ப நேசரை நாம் கண்டவர்களாய் அகமகிழ்ந்து நாம் அவரை துதித்து அவரை போற்றி அவரை பணிந்து ஆராதனை செய்ய கடவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி இயேசுவை, மாறாத கர்த்தாவை நன்றி. நேற்றும் இன்றும் மாறாதவராய் எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே நன்றி. எங்களை ஆண்டவரை தேவ ஜனமாய் வைத்து என் மத்தியில் உலாவி வருகிற தெய்வருக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மையை நாங்கள் நாடும்படியாய் தேடும்படியான முழு இதயத்தை எங்கள் தந்தவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகில் யாதொன்றும் ஆண்டவரே உண்மை விட்டு உங்கள் அன்பை விட்டு பிரிக்க இயலுவதில்லையே ஆண்டவரே. காடானாலும் மேடானாலும் ஓ கர்த்தாவே, இந்த மாறாத கர்த்தரை நாங்கள் கண்டுவிட்டபடியால், நீ அன்பின் தோழராய் எங்கள் இருக்கிறபடினால் ஓ கர்த்தாவே, எங்களை ஆற்றும் துணைவராய் எங்களோடு இருக்கிறபடினால், இந்த இன்ப நேசரை நாங்கள் கண்டுவிட்டபடினால் ஹல்லேலூயா. நாங்கள் மிகுந்த உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் கம்பீரத்தோடும் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் உயர்ந்ததென்று அகமகிழ்ந்து பாடுகிறோம். நீர் எங்கள் தேவன் அல்லவோ, எங்கள் கர்த்தர் அல்லவோ, மாறாத கர்த்தர் அல்லவோ, மாறாத ஜீவனை எங்கள் தந்தீர் அல்லவோ, ஆண்டவரே வாசம் குறையாத அந்த ரோஜா மலருடைய வாசத்தை எங்கள் மீது வீசினீர் அல்லவோ. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை நிதர்சனமாக எங்களை மாற்றி கொடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் இருதயங்களை ஆட்கொண்டவரே நன்றி 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 கர்த்தாவே. உம்முடைய ஜனத்தை ஆட்கொண்டீரே நன்றி. உம்முடைய தேவ ஜனமாய் எங்களை அழைத்தீரே நன்றி. எங்களை கொண்டு உம்முடைய சரீரமான சபையை கட்டி வருகிற தயவிற்காய் நன்றி. பாதாளத்தின் வாசல்களும் ஆண்டவரே உம்முடைய சலசபை ஒன்று மேற்கொள்வதிலே நன்றி நன்றி ஆண்டவரே. நாளுகின்ற உலாவுகின்ற ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உலாவுகின்ற தேவனாய் எங்களோடு இருந்து எங்களை இணைத்து கட்டி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம்.
கிருபையை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் விளைவினங்களை தாங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவையெல்லாம் பூர்த்தி செய்கிற தயவிற்காக நன்றி. உங்களுடைய போஷிக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு கரத்திற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் அன்றென்று அப்பங்களை எங்கள் தந்து ஆஸ்வதிக்கிற உங்களுடைய உண்மைக்காக நன்றி ஆண்டவரே. உடைய உண்மையை நம்பி விசுவாசித்து உண்மையே சார்ந்து கொள்ளும் தேவஜனமாக எங்களை வைத்து அகமகிழ்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை எங்கள் தந்திருக்கிறதே. நாங்கள் ஏழையாயிருந்தாலும் ஆண்டவரே, எங்களை ஏழைகளாக இருக்கக்கூடிய எங்களை தரித்திரர்களை ஆண்டவரே விசுவாசத்தில் ஐஸ்வர்யங்களாய் மாற்றியிருக்கிறதே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எளியவர்களாக எங்களை போஷிக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டிகளுடைய தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருந்தாலும் உண்மை தேடுகிற ஜனமாய் ஒன்றிலும் குறைவிடாத வாழ்க்கையை தந்து ஆசீர்வதித்திருக்கிற இந்த கிருபையின் காலத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கிற கிருபைக்காய் நன்றி. ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி. எங்களை ஊன்ற கட்டுவதற்காய் நன்றி. ஒரே குடும்பமாய், ஒரே சபையாய், அன்புள்ள குடும்பமாய், தாழ்மையுள்ள குடும்பமாய், சபையாய், நொறுங்குண்ட வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றுகின்ற சிலுவையின் பாதையில் வருகின்ற குடும்பமாய் எங்களை இணைத்து கட்டுகிற தயவிற்காக நன்றி. உண்மை போலவே எங்களை மாற்றுகிற இந்த சுவிசேஷத்திற்காக நன்றி. உடைய நாமம் சபையிலே மையப்படுவதாக. உடைய திருவார்த்தை தந்து எங்களை ஆசீர்வதித்து ஊன்ற கட்டுகிறாங்க. உன் நாமம் மையப்படட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். நாம் தயவுசெய்து உட்காருவோம். புதிய உடன்படிக்கை என்ற அந்த வார்த்தையே மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை. பழைய உடன்படிக்கை என்று சொல்வதை விட புதிய உடன்படிக்கை என்று சொல்வது மென்மை அல்லவா? பழசு என்று பதிலாக புதியது என்று சொல்வது. புதுசு எல்லாம் புதுசு, பழசு எல்லாம் போயிற்று, எல்லாம் புதிதாய் மாறிற்று. அப்படி சிறு பிள்ளைகள் அந்த பாடுகிறார்களே ஒரு சண்டே கிளாஸ் பாடல். அதுபோன்று அந்த பாடலை நான் அந்த சிறு பிள்ளையோடு நான் உற்சாகமாய் நான் அப்படி ஒரு உள்ளத்தில் ஒரு நடனம் ஆடுவதை போல் எண்ணி நான் பாடுவதுண்டு. அது ஏனென்றால் அந்த உலகமே புதியதான் விரும்புகிறது. அந்த உலகமே புதியதை அந்த எந்த பிஸ்னஸில் எடுத்தாலும் புதிதாய் சோப்பு மாறாவிட்டாலும் அட்டையாவது நியூ என்று போட்டாவது அந்த அட்டையை போட்டு அவன் சேல்ஸ் பண்ண பார்க்கிறான். புதிய ஏற்பாட்டில் வெளிப்பட்ட விசேஷம் வரும்பொழுது அந்த புதிய உடன்படிக்கையை வாழ்ந்தவர்கள் அடேங்கப்பா அவர்களுக்கு வைத்திருக்கிற வெளிப்பட்ட விசேஷத்தில் தான் எத்தனை புதிது 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 என்று இழைக்கிறது. புதிய நாமத்தை அவர்களுக்கு அவர் தருகிறார். புதிய பாடலை அவர்கள் பாடினார்கள். அல்லேலூயா. அதுபோன்று so many new there. அங்கே நியூ ஜெருசலேம், புதிய எருசலேம், அங்கே நவ எருசலேம் என்றெல்லாம் நாம் அனுபவித்து நாம் ருசிக்கின்ற அந்த வாழ்க்கை என்று இருக்கிறதே. வெளிப்பட்ட விசேஷம் இந்த எண்ட் ஆஃப் த ஏஜ், என்னுடைய காலத்தினுடைய கடைசி காலம், கிறிஸ்துனுடைய வருகையினுடைய அந்த நாட்களிலே வரக்கூடிய மக்கள் அரவாரம் செய்து இருப்பதெல்லாம் புதிய என்ற அந்த பதம்தான். எங்கேருந்து இதை பெற்றார்கள்? அவர்கள் they lived the life of the new covenant. புதிய உடன்படிக்கையினுடைய வாழ்க்கையை அவள் வாழ்ந்தபடினால் they could sing the new song. புதிய உடன்படிக்கை வாழ்க்கை அப்படி ஒரு மகத்துவமான வாழ்க்கை. ஜனங்கள் அதை எப்படியோ அதை கேட்கிறார்கள், செய்தியை கேட்டார்கள், கான்ஃபரன்ஸுக்கு வருகிறார்கள், அவர்கள் புக்ஸு படிக்கிறார்கள், ஒரு என்னெல்லாம் செய்தாலுமே கூட இட் ஹஸ் நாட் பெனட்ரேட்டட். இருதயத்திற்குள்ளே ஊடுருவி அதை உள்ளே போவது முடிவதில்லை. பழைய உடன்படிக்கை ஊடுருவ வேண்டும் என்று அவசியமில்லை, அது எல்லாம் வெளியே உள்ளது தான். ஆனால் நியூ கவர்னன்ட், புதிய உடன்படிக்கை என்று சொல்வது இஸ் நாட் ஈஸி திங், எளிதானதில்லை. இட் சுட் பெனட்ரேட் இன் டு மை ஹார்ட். என் இருதயத்தில் அது ஊடுருவி அது செல்ல வேண்டும். பழைய உடன்படிக்கையிலே அவர் 10 கட்டளை என்று வரும்பொழுது த ஃபிங்கர் ஆஃப் காட், என்னுடைய விரலானது அக்னிமயமாய் பிரமாணங்களை வெளியே எழுதினது. அதல்ல இப்பொழுது புதிய உடன்படிக்கை என்று சொல்வது. த ஃபிங்கர் ஆஃப் காட், அந்த அக்னிமயமான அதே அந்த விரல்கள், த பவர் ஆஃப் காட் இட் ரைஸ் இன் டீப் இன்சைட் மை ஹார்ட். என் இருதயத்திலே வந்து அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. திஸ் இஸ் எவ்ரிதிங் இஸ் இன்சைட். உள்ளே இருப்பது தான். ஒரு சோதரன் அவர் சொன்னார் தன் மனைவியிடம், சொன்னார், ஒன்றுமில்லையே என்ன இப்படி இருக்கிறீர் என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன அவர் சிரித்து கொண்டே அவர் சொன்னார், எல்லாம் நிறைவாக இருக்கிறது. எங்கே இருக்கிறது? இன்சைட் என்று அவர் சொன்னார். எல்லாம் உள்ளே நிறைவாக இருக்கிறது என்று அவர் கூறினாராம். எஸ் ஓகே, அதை இன்னும் விளக்கமாக அவர் பின்பு அவர் தன் மனைவிக்கு அவர் கூறினார் என்று இருந்தாலும் வெளியே பார்க்கும்போது ஒன்றுமில்லை என்பதை போல் தோன்றினாலும், நோ,
எவ்ரி திங் இஸ் தேர், எல்லாம் இருக்கிறது என்று சொன்னதெல்லாம் இன்சைன் என்று அவர் சொன்னார். திருப்தி இன்சைன், அல்லது அந்த போதும் என்ற மனம் இன்சைன், சந்தோஷம் இட் இஸ் இன்சைன், தங்களுடைய சமாதானம், தங்களுடைய பூரிப்பு இன்சைன். என் முகத்தில் உள்ள மை கவுண்டனன்ஸ், என்னுடைய ஜாய்ஃபுல் கவுண்டனன்ஸ், மகிழ்ச்சி என்னுடைய முகம், இட் இஸ் ஃப்ரம் இன்சைட். ஹல்லேலூயா. வெளியில் உள்ள மோசையை வைத்திருந்த அந்த கவுண்டனன்ஸ் அல்ல, அது ஸ்லோலி கோயிங் டவுன், அது வெளியே போய்விடும். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முகத்திலிருந்து மகிமை குறைய தொடங்கியது. பட் we இந்த நியூ கவர்னன், புதிய உடன்படிக்கையை நாம் பெற்றிருக்கின்ற அத்தனையும் இட் இஸ் டீப் இன்சைட். ஹல்லேலூயா. ஆகவே தான் நான் வருந்துவதெல்லாம், ஓ கர்த்தாவே, பல இடங்கள் நாம் பிரசங்கிக்கிறோம், பல கான்ஃபரன்ஸுக்கு அழைத்து செல்கிறோம், உயர்ந்த சத்தியங்களை பேசுகின்ற தீர்க்கதரிசியான சகரேபுடன் மத்தியிலே வந்திருக்கிறார். பல வருடங்கள் அவர் நம்மோடு கூட பேசியிருந்திருக்கிறார். அவருடைய புத்தகங்களை வாசித்திருக்கிறோம், சபையிலும் பிரசங்கித்திருக்கிறோம், வாழ்ந்தும் காட்டியிருக்கிறோம். ஆனால் how they miss it, ஏன் இவர்கள் இதை எழுந்து போனார்கள்? they have not got that inside life, உள்ளான ஜீவியத்தை ஏன் பெறவில்லை? ஏன் அவருடைய முகம் கோணல் ஆகிவிடுகிறது, மாறுபாடு கொண்டு விடுகிறது? இதையெல்லாம் அவர்கள் தங்களுடைய ஜீவியத்திலே வைத்து they lose something, ஒன்றை இழப்பதெல்லாம் not outside, it is inside. உள்ளே அவர்கள் இழந்தபடினால் அவுட் சைட் ஆல்சோ க்ரோயிங் டவுன், கீழே இறங்கி அந்த மகிமை வடிந்தே போய்விடுகிறது, இல்லாமலே போய்விடுகிறது. பேக் ஸ்லைடன், பின்மாற்றம் என்பது அவளை கவிக்கொள்கிறது. கோ ஸ்லோலி டவுன் அண்ட் டவுன் அண்ட் தே ஆர் லாஸ்ட், இழந்தும் போகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மை என்னவென்று சொன்னால், அவர் சொன்னார், எபிரேயர் அந்த 8ஆம் அதிகாரத்திலே 9:10 நாம் வாசிக்கிறோம். அங்கே 9ஆம் வசனத்திலே அவர் கூறுவார், அவர் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே, அல்லேலூயா, எப்படி இருக்கிறது பாருங்கள், அவர் கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல என்று அதை புதிய உடன்படிக்கையை சொல்ல வருகிறார். உடன்படிக்கைக்கு ஒருவர் வேண்டும், அது யார் என்றால் காட் ஹிம்செல்ஃப். கையை பிடித்து உடன்படிக்கை செய்தார். திருமணத்திலே இருவரும் வலது கரத்தை கொடுத்து கைப்பிடித்து உடன்படிக்கை செய்வதைப் போலவே காட் ஹிம்செல்ஃப் மேக் கவர்னன், அந்த கவர்னண்டை உருவாக்கினாரே, அந்த உடன்படிக்கையை அவர்கள் காத்துக்கொள்ளவில்லை. எஸ், புதிய உடன்படிக்கையிலும் என்ன, அதுவும் கைப்பிடித்து தருவது தான். அவரை கைப்பிடித்து நம்ம உடன்படிக்கை செய்தாரே, அப்படியா அவர்கள் புதிய உடன்படிக்கைக்குள் பிரவேசித்தார்கள்? அப்பமிருக்கிறோம் என்று சொன்னவர்கள் அப்படியா புதிய உடன்படிக்கையினுடைய அந்த இரத்தத்திலே அந்த அப்பத்திலே புசித்து பானம் பண்ண வந்தார்கள்? கைப்பிடித்த அவர்கள் அந்த உறவினோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். ஐ டவுட் சம்டைம், நான் சில சமயங்களில் சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஐ டோன்ட் நோ, நான் அறியவில்லை, அப்பவும் எடுக்கிறார்கள், ஆனால் whether they have the covenant with God, தேவனோடு கைப்பிடித்தார்களா என்று தெரிவதில்லை. ஆகவே அதை குறித்து அவர் எழுதும் பொழுது அந்த உடன்படிக்கையிலே ஏன் அவர்கள் பழைய உடன்படிக்கையை குறித்து அவர் எழுதுகிறார், குறைவாய் அவர் எழுதினார் என்று சொன்னால், அந்த உடன்படிக்கைக்கூடிய ஜனங்கள் அவர் அல்ல, தேவன் அல்ல. தேவன் எப்பொழுதுமே பழைய உடன்படிக்கைக்கும் அவர்தான், புதிய உடன்படிக்கைக்கும் அவர்தான். ஆனால் அந்த ஜனங்கள் அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் டிட் நாட் கண்டினியூ, தொடர்ச்சியாய் அவர்கள் இருக்கவில்லை, அவர்கள் நிலை நிற்கவில்லை என்று சொன்னால் ஆங்கிலத்தில் தே டிட் நாட் கண்டினியூ, தொடர்ச்சியாய் அவர்கள் இல்லாது போய்விட்டார்கள். இயேசு இவ்வாறு குறிப்பிட்டு அதை சொன்னார். இயேசு நம்மைப்போல் வந்த மாம்சத்திலே வந்த இயேசு அவர் சொன்னார், அந்த பழைய உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கையினுடைய அத்தியாயத்தை துவங்க வந்த அந்த இயேசுபிரான் சொன்னார், நீங்கள் விபச்சாரம் செய்யாதிருப்பீர்களாக என்று நீங்கள் கேள்விப்பட்டீர்களே, த லா சே, நியாயப்பிரமாணம் அதை சொன்னதே. யூ நோ வாட் ஹேப்பன் டு மீ, எனக்கு என்ன நடந்தது என்று தெரியுமா? ஐ கண்டினியூட் இன் தட், அதில் அந்த கவனன்ட்லேயே நான் நிலைத்து நின்று நான் விசாரம் செய்யக்கூடாது என்ற அந்த பகுதியை ஐ வாஸ் மெடிடேட்டிங், நான் தியானித்து, நான் தேவனுடைய விருப்பம் என்னவாக இருக்கும் என்று நான் தியானித்து, வெறும் விபச்சாரம் செய்யாதிருந்தால் போதுமா என்பதை என் மனதிலே வைத்து, அடடே
ஒரு முகம், ஒரு இச்சை என்று எனக்குள் வருகிறதே, அது வேறொரு மனிதன் எனக்குள் கிரியை செய்வதைப் போல் தோன்றுகிறதே என்பதெல்லாம் நான் கண்டு என்னுடைய கண்களிடையே இச்சையிலே அந்த இச்சையானது கிரியை செய்து அது நைஸாய் அதை என் இருதயத்திற்குள் கொண்டு வந்து பாவத்தை இருதயத்திலே பிறப்பிக்கிறதே. நான் மார்பிலிட்டு கரம் வைத்து அழுது பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி, ஓ பிதாவே, நான் உடைய உடன்படிக்கை நிலைத்து வாழ்பவன். நான் கண்டேன் ஒரு உண்மையை. அது என்னவென்றால், நான் விபச்சாரம் செய்யவில்லை என்பதல்ல, என்னுடைய அதில் நிலைத்திருந்து ஐ வாஸ் கண்டினியூயிங் இன் தட் கவர்னன். உடைய உடன்படிக்கையில் நான் நிலைத்திருந்து நான் கண்டேன், என் இருதயத்திலேயே நான் விபச்சாரம் செய்துவிட அபாயம் இருக்கிறது என்று அவர் கூறி அது ஜெயித்த பிறகுதான் அவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிற புதிய உடன்படிக்கையின் நாயகன் இந்த பூமியிலே ஹி கண்டினியூட் தட் கவர்னட் ஆஃப் காட். உடன்படிக்கையில் அவர் நிலைத்திருந்தவர் கண்டுபிடித்து சொன்னது தான், கவனம், இருதயத்திலேயே விபச்சாரம் நடைபெற முடியும். பி கேர்ஃபுல், கவனம் என்று அவர் சொன்னார். ஆகவே தான் இந்த புதிய உடன்படிக்கை என்று கூறுவதை டிக்ளரேஷன் இயேசுவை வைத்து, புதிய உடன்படிக்கையை ஸ்தாபிக்கிற அந்த இயேசுவை வைத்து, அவர்தான் புதிய உடன்படிக்கை ஹி ஓப்பனிடார், அதை கலா ஓப்பனிங்கை போல் ஆக்கி, என் ரத்தம் புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று கூறுகின்ற அந்த வார்த்தையை அவர் கூறி, அந்த புதிய உடன்படிக்கை என்னவென்று அவர் சொல்கிறார், நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்கின்ற உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து, அவளுடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன் என்று அவர் கூறினார். ஹல்லேலூயா. இங்கே அவர் கூறுகின்ற பகுதி என்ன, அவர் சொல்கின்ற பகுதி என்னவென்று சொன்னார், மனது, த மைண்டு. இட் ஸ்டார்ட்ஸ் வித் த மைண்டு. அப்படி மனதிலே அதை வைத்து, ஒரு விருப்பம் என்று சொல்வது அல்ல, ஒரு பாவம் என்று நீங்கள் சொன்னாலும், பாவத்தினுடைய முகம் என்று சொன்னாலும், மனம் இருக்கிறதே, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபப்படுங்கள் என்று சொல்கிறோமே, அந்த வாசிக்கிற அந்த ரோமர் 12ஆம் அதிகாரம், அதுபோன்ற இந்த மைண்டு, இட் கம்ஸ் இன்சைட். புதிய உடன்படிக்கை என்று சொல்வது மைண்டு அண்ட் தென் த ஹார்ட், அந்த இருதயம். நான் என் பிரமாணங்களை அந்த மனதிலே வைத்து, மனதிலேயே அந்த பாவம் பிரவேசிக்கிற, அந்த உலகத்தினுடைய மோகம் பிரவேசிக்கிற டோர், கதவு என்னவென்றால் த மைண்டு, இன்சைட் த மைண்டு. அங்கே நான் என் பிரமாணங்களை வைத்து, அந்த டோரிலே அங்கே வைத்து, அதை அவருடைய இருதயங்களிலே எழுதுவேன். ஐ வில் ரைட் என்று சொன்னார். ஹல்லேலூயா. எழுதப்பட்ட பலகையை வாங்குவது என்பது வேறு, நான் எழுதுவேன் என்று சொல்கின்ற பலகை என்பது வேறு. அது என்னுடைய இருதயத்தின் பலகையிலே ஹீ வில் ரைட் மீ, எனக்கு அவர் எழுதுவார். ஹல்லேலூயா. ஆகவே புதிய உடன்படிக்கையினுடைய ஸ்லாக்கியம் என்னவென்று தெரியுமா? எழுதப்பட்ட பலகையை வைத்து படித்து நான் ஒப்பித்து பாடம் எழுதி அதை பாஸ் பண்ண வேண்டும். ஆனால் இங்கேயோ காட் ஹிம்செல்ஃப் என்னோட உடன்படிக்கை அவர் செய்து கொண்டு, புதிய உடன்படிக்கையிலே செய்து கொண்டு, த இன்சைட் லைஃப், உள்ளான வாழ்க்கைக்கு என்று அவன் எடுத்துக்கொண்டு அந்த புதிய உடன்படிக்கை தேவனோடு கைப்பிடித்து செய்து கொண்டவன் எவனோ அவனுக்கு காட் ஹிம்செல்ஃப், தேவனே, இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பேர் என்று தெரியுமா? இயேசு என்றால் தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார், தட்ஸ் ஓகே. கிறிஸ்து என்றால் அபிஷேகநாதர். பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஐ வில் டூ தட், நான் செய்வேன். எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்பட்டார்களோ, த பவர் ஆஃப் த ஸ்பிரிட், த கிரைஸ்ட், கிறிஸ்துனுடைய அபிஷேகநாதருடைய அந்த அபிஷேகத்தினாலே, த்ரூ த பவர், அந்த வல்லமையினாலே, ஐ வில் ரைட் இட் இன் தர் ஹார்ட். டு நாட் அடல்ட்ரி, விபச்சாரம் செய்யாது என்று சொல்வதை இன்சைட் த ஹார்ட். ரோமர் 8:3 வாசிக்கிறதை போல் தேவனுடைய நீதி நமக்குள் நிறைவேற்றினார். மாம்சத்தில் இருக்கக்கூடிய கிரியிலே அவர் நியாயம் தீர்ப்பதற்கு பிதாவானவர் அங்கே நியாயம் தீர்த்து தேவ நீதியை நம்முடைய இருதயத்திற்குள் இன்சைட் அவர் ஹார்ட் யூ ரைட் இட், அவர் அங்கே எழுதினார். ஹல்லேலூயா.
என ஒரு முறை ஆண்டவர் பிசாசை அவர் துரத்தும் பொழுது பை த பவர் ஆஃப் த ஸ்பிரிட் என்று சொன்னார். ஒரு சுவிசேஷத்திலே பரிசுத்தன வல்லமையினாலே என்று அதை குறிப்பிட்டார். இன்னொரு சுவிசேஷத்திலே திஸ் இஸ் மை ஃபிங்கர் ஆஃப் காட், தேவனுடைய விரலினால் நான் இதை துரத்தினேன் என்று சொல்வார். தட் ஃபிங்கர், த ஹோலி ஸ்பிரிட் பவர், that will write it in my deep inside my heart. You believe it, இது விசுவாசிக்கிறீர்களா? அதனால்தான் மாரடித்து நாம் சபையிலே சொல்லுவதெல்லாம் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் ஞானஸ்நானமும் விரட்டி வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டீர்கள். நீங்கள் ஏன் அவசியம் பெறவில்லை, வல்லமை பெறவில்லை. ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருடங்கள் ஆகியது? ஞானஸ்நானம் எடுத்து எத்தனை வருடங்கள்? 5 வருடங்கள், 4 வருடங்கள். நான் சொல்கிறேன், யூ ஆர் நாட் a Christian, you cannot be a Christian. புதிய உடன்படிக்கை நாயகனோடு நீங்கள் கரம் பிடிக்காமல், அவருடைய கரத்தை நீங்கள் உடன்படிக்கையில் நீங்கள் பிடிக்கவில்லையே, அவசியம் இல்லாமல் அவர் எப்படி உங்களிடத்தில் எழுதுவார்? த பவர் ஆஃப் காட் எப்படி எழுதும்? உங்களுடைய இன்சைட் லைஃப் இஸ் ராட்டன். நாற்றம் எடுக்கிறது, விபச்சாரமும் வேசித்தனம் இருக்கிறது. ஒரு பஸ்ஸில் ஏறினா 4 விபச்சாரம், மார்க்கெட்டுக்கு போனால் 3 விபச்சாரம், வேலைக்கு போனால் அங்கே 10 விபச்சாரம், இதெல்லாம் விபச்சாரம் செய்து கொண்டு நீங்கள் வருகிறீர்களே. புதிய உடன்படிக்கையின் மேஜைக்கும் வந்து நீங்கள் அப்பம் விட்டு கொண்டு போகிறீர்களே. நான் சொல்கிறேன், நீங்கள் அபிஷேகம் பெறும் வரை தோல்வியை தான் வாழ்வீர்கள். யூ cannot be a Christian. இயேசு கிறிஸ்து என்று சொல்ல இயலாது. இயேசு என்று ஒருவேளை தன் ஜனத்தின் பாவங்களை நீக்க வந்தவர் என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். பட் நாட் த கிரைஸ்ட். கிறிஸ்து என்று சொல்வது அபிஷேகநாதர். அவர் உங்களிடத்தில் இந்த வல்லமையோடு தன்னுடைய விரல் கொண்டு எழுதினாராம், நான் எழுதுவேன். அந்த கற்பலைகளே அந்த விரல் வந்து எழுதின மோசையினுடைய பிரமாணங்கள் அல்ல. இன்சைட் த ஹார்ட், த பவர்ஃபுல் திங், அற்புதமான அந்த வல்லமை அங்கே அந்த கற்பலைகளை எழுதிவிடலாம். தட் இஸ் ஈஸி. பட் த நியூ கவர்னன்ட் இஸ் இன்சைட் மை ஹார்ட். அப்படி எழுதப்படாத ஒரு வாழ்க்கை என்று சொல்வது நாட் அ நியூ கவர்னன்ட் லைஃப். புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையே இல்லை. இது ஆல் த டைம்ஸ் த மைண்ட், எப்பொழுதுமே அந்த மனம் அண்ட் த ஹார்ட் இன்சைட். மனம் என்பது ஒரு அந்த கற்பலையாக இருந்தால், இன்னொரு கற்பலையாக அந்த இருதயம் என்று இருக்கும். அந்த மனம் என்ற அந்த பகுதியில் தி லாட் ஆஃப் திங்ஸ், எத்தனையோ காரியங்களை நீங்கள் தீமை செய்வதை குறித்து எழுதியிருக்கிறது. எத்தனையோ காரியங்களை அங்கே அந்த தேவனாயே கர்த்தரை, மனம் என்று சொல்வது தேவனாயே கர்த்தரிடத்திலே உங்களுடைய மனதை முழு மனதை வைத்து வாழ்கின்ற வாழ்க்கையும் அந்த இருதயம் என்று அந்த சொல்கின்ற அந்த பகுதியிலையும் நிறைய உங்களுடைய ஜீவிதனுடைய பகுதியும் அங்கே எழுதி வைத்திருக்கிறது. அவை எல்லாவற்றையும் அந்த 10 கட்டளைகளும் நான் நியாயப்பிரமாணத்தை அளிக்க வந்தேன். நோ, அதில் நிலைத்து நின்று ஐ கண்டினியூட். அந்த பிரமாணத்திலே அந்த பழைய உடன்படிக்கையில் நிலைத்து நின்று நிறைவேற்ற வந்தேன். ஹி ஃபுல்ஃபில்ட் இட். அதை நிறைவேற்றி முடித்தார் ஐயா. அவருடன் நியாயப்பிரமாணத்தை அழிக்க ஒன்றும் வரவில்லை. பழைய உடன்படிக்கை என்று சொன்னவுடன் விபச்சாரம் செய்யாதிருப்பாய், கொலை இருப்பாயாக என்றெல்லாம் தள்ளிவிடுவதா, அல்லது வானத்தின் கீழும் பூமியின் மேலும் உனக்கு தேவநாயகத்தை ஒருவர் தவறை ஆராதனைக்கென்று ஒருவரும் இருந்துவிடக்கூடாது என்று சொல்கின்ற அதை பழசென்று சொல்லுவதா? இயேசு சாத்தானை பார்த்து சொல்லும் பொழுது தேவநாயகத்தர் ஒருவரை ஆராதிப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று பழைய உடன்படிக்கை அல்லவோ அவர் குறிப்பிட்டு அவர் சொன்னார். ஆகவே அதுபோன்ற அந்த பழைய உடன்படிக்கையை உதாசீனம் செய்வதற்கல்ல, ஃபுல்ஃபில்ட் இட், நிறைவேற்றினார். பழைய உடன்படிக்கையை கட் பண்ணி தூக்கி எறிவதற்கல்ல, ஃபுல்ஃபில்ட் இட், அது நிறைவேற்றினார். ஆகவே அதுபோன்ற அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு இந்த உடன்படிக்கையின் நாயகன் வேண்டும், அந்த கிறிஸ்துநாதர் வேண்டும். எனவே தான் நம்முடைய போராயுதம் என்று சொல்வதெல்லாம் இப்பொழுது நாட் அவுட் சைட், வெளியே அல்ல, வெளியே இருந்து அல்ல, இட் இஸ் இன்சைட். அது டோட்டலி முழுவதுமாய் மைண்ட் அண்ட் த ஹார்ட், அவருடைய மனதும் இருதயத்திற்கு உரிய போராயுதங்கள். எனவே கொரிந்தியர் சபைக்கு அவர் எழுதுவார், கொரிந்தியர்களே, நம்முடைய போராயுதங்கள் அந்த மாம்சத்துக்கு எதுவான வெளியரங்கமானது அல்ல. நம்முடைய போராயுதங்கள் இட் இஸ் இன்சைட். அது த பவர் ஆஃப் காட், வல்லமையினால் அடைகின்ற போராட்டம் என்று அவரை 2 கொரிந்தியரிலே 10ஆம் அதிகாரத்திலே அவர் அதை குறிப்பிட்டு அதை கூறுவார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
எங்கள் போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாயிராமல் காணல் என்று சொன்னால், மாம்சத்திற்கு ஏற்ற என்றால் வெளியரங்கமானது. மனுஷியம் என்று சொல்வதெல்லாம் வெளியவே போராடி கொண்டே இருப்பான், சதாக்காலம் வெளியவே போராட்டம். ஒரு கிறிஸ்தவன் ஆவிக்குரியவனாய் இல்லை என்று சொன்னால் அவன் அடைகிற சஞ்சலத்தை போல் வேறு சஞ்சலம் வேறு எதுவுமே இருக்காது. அவன் கிறிஸ்தவனாய் இருந்து கொண்டு மாம்சத்துக்குரியவனாய் இருப்பான் என்றால் ஆல் த டைம்ஸ் வெளியே தான் யோசித்து கொண்டே இருப்பான். மனுஷனை போலவே தான் சிந்திப்பான், மனுஷனை போலவே தான் இடல் அடைவான், மனுஷனை போலவே மனம் புண்படுவான், மனுஷனை போலவே அவனுடைய சிந்தையில் எங்கெங்கேயோ போய்கொண்டு தெரிந்து கொண்டு இருக்கும். நம்முடைய போராயுதங்கள் என்னவென்றால் நாட் அவுட் சைட். ஹல்லேலூயா. நோபடி, ஒருவரும் இல்லை, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல என்று அவர் சொல்லுவார். ஏன் அப்படி அவர் சொல்லுவார்? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்படி பலப்பட்டிருந்தால் அது மாம்சத்து ரத்தத்தோடும் சண்டை போடுவதற்கு உதவி செய்வதே இல்லை. அப்படி இருந்தால் உங்களை அபிஷேகிக்க மாட்டார். ஹில் கோ அவே. புதிய உடன்படிக்கையின் தாற்பயத்தின்படி எவ்ரிதிங் இஸ் இன்சைட் என்று கண்டவன் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றதாக இராமல் என்று அந்த இடத்திற்கு வருவான். இல்லை என்றால் காணல் மாம்சத்துக்குரியவனாய், மனுஷியத்திற்கு உரியவனாய், மனுஷியத்துக்குரியே சிந்தித்து மனுஷியத்துக்குரியதே பிளான் பண்ணி திட்டம் செய்து அவனுடைய சந்தோஷம் வடிந்து போய்விடும், அவனுடைய மகிழ்ச்சி போய்விடும். அவன் இம்மைக்காகவே மாத்திரமே அவரை நம்பியிருக்கிற உலகத்தாரை போலவே ஒரு மார்க்கத்தை வைத்திருப்பான். எல்லோரை காட்டிலும் பரிதபிக்கக்கூடிய கிறிஸ்தவனாய் அவன் இருப்பான். திஸ் நியூ கவர்னன், சோ கால்டு நியூ கவர்னன் கார்னல் மேன், இந்த புதிய உடன்படிக்கையை சேர்ந்தேன் என்று சொல்லிக்கொண்டு மாம்சத்தினுடைய வாழ்கின்றானே இந்த மனுஷிய கிறிஸ்தவன், அவன் எல்லாம் மனுஷரை காட்டிலும் பரிதாபம் உள்ளவனாய் கிறிஸ்தவ வாழ்க்கையை அமர்ந்திருப்பான். ஐயா, அவனாவது மாம்சத்திலே போராடி என்னை வெற்றி பெற்று போயிடுவான். போராடுவோம், வெற்றி பெறுவோம், கலகம் செய்வோம், அதை நாங்கள் எங்களுடைய மனநிலைகளை நாட்டுவோம் என்றெல்லாம் சொல்லி வெற்றி பெற்று விடுவான். ஆகவே நீங்கள் ஒன்று ஒளியிலே இருங்கள் அல்லது இருளாவது இருந்துவிட்டு போங்களேன், நீங்கள் ஏன் சஞ்சலப்படுகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். அங்கேயாவது நீங்கள் இருந்து கொஞ்ச காலத்து வாழ்க்கையாக நல்ல மகிழ்ச்சியாக வாழுங்களேன். ஏன் கிறிஸ்தவத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு நீங்கள் மாம்சத்திற்குரிய போராட்டத்தில் போராடுவோம் என்று போராடுவதும், சாத்தான் வசனத்தை காட்டுவதை போல் வசனத்தை வைத்து போராடுவதற்கும் வந்து விடுவார்கள், காட்டி ஜெயித்து விடலாம் என்று அவர்கள் எண்ணுவார்கள். ஆவிக்குரியவனை ஜெயிப்பதற்கு வசனத்தை பயன்படுத்தியவர்களும் இருக்கிறார்கள். இவர்களுடைய போராட்டம் மாம்சத்துக்குரியதாய் இருக்கிறபடினால் அவர்களால் ஆவிக்குரிய யுத்தம் செய்ய முடிவதில்லை. எது ஆவிக்குரிய யுத்தம்? எது நீங்கள் இன்சைட் த ஹார்ட், இருதயத்தில் நீங்கள் ஆவியிலையும் போராட வேண்டிய ஒரு பகுதி, த ஹோலி ஸ்பிரிட் பவர். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டவன் தான். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் நாட் ஃபார் த அவுட் சைட். வெளியே உள்ளது அல்ல. வெளியே உள்ளது என்று சொல்லுவதெல்லாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பெரிய லிஸ்ட்டே இருக்கிறது. சிவந்த சமுத்திரத்தை பிளப்பதும், யோர்தான் நதியை உருளச் செய்வதும், அங்கே சிங்கத்தின் வாயை கிழிப்பதும் அவுட் சைட். வில்லனாய் வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள், அல்லது ஹீரோவாய் வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள், எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அவுட் சைட். த நெக்ஸ்ட் எபிரேயர் 12 இன்சைட். அல்லேலூயா. அதனுடைய தாற்பயமே வித்தியாசம். ஐயா, அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து, அல்லேலூயா, ஆஸ் அ ஒண்டர்ஃபுல் திங் இன் த நியூ கவர்னன்ட். அதற்கு சிலுவை எடுத்து வாழ்வதற்கு வல்லமை வேண்டுமா? எஸ், அதற்குத்தான் வல்லமை வேண்டும். சிலுவை நாதரை பின்பற்றுகின்ற சிலுவை வீரர்கள் என்று சொல்கிறீர்கள் அவர்கள்தான். வித்வுட் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நோபடி கேன் டினை ஹிம்செல்ஃப். தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சொந்த சிலுவை எடுத்து அவரை குருநாதரை பின்பற்றக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு நாளும் அவர்களுக்கு சம்பவிப்பதே இல்லை. எஸ், அதை கொல்குதா மேடை ஏறுவதை போல் எண்ணி பாருங்களேன், அது அவர்கள் சம்பவிக்குமா? ஒரு காலம் சம்பவிப்பது இல்லை. தன் சொந்த சிலுவை எடுத்து அதில் மறிப்பதற்கு என்று அவர்களை எடுத்து மேலே எழும்பி வருவார்களாம்? நோ, தே வில் நாட் கம். தே வில் ஸ்பீக் அபவுட் தட். பேசலாம். அவர் அதை குறித்து அவர்கள் தாற்பயங்களை வைத்துக்கொள்ளலாம். அதை குறித்து கேட்ட சபையில் செய்தியை கேட்டு பாயிண்ட் 1, பாயிண்ட் 2 என்று சொல்லி கொண்டு போகலாம். பட் தே வில் நெவர் கெட் த பவர் ஆஃப் த நியூ கவர்னன்ட் பவர். அந்த புதிய உடன்படிக்கை அந்த வல்லமை பெற்றிருந்திருக்க மாட்டார்கள். அப்புறமா அவமானங்களை அவர்களை சகிக்க இயலாத பாவிகளால் இந்த விரோதங்களால் துவண்டு போய் விழுவார்கள். ஏனென்றால் அவர்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு உரிய வெளிப்பிரகாரத்தை தான் அவர் நம்பி வாழ்கிறார்கள். ஆகவே இங்கே எங்களுடைய போராயுதங்கள்
மாம்சத்துக்கு ஏதுவாய் இராமல் அரண்களை, அல்லேலூயா, எதை அதை அதை அகற்றுகிறது? அரண்களை. த ஸ்ட்ராங் ஹோல்டு, த ஸ்ட்ராங் ஹோல்டு. எரிகோ கோட்டையை விட அரண்களை போல் இருக்கக்கூடிய எரிகோ கோட்டை அரனை விட ஸ்ட்ராங்காய் இருக்கிறதை நிர்மூலமாக்குறது தேவ பேலன், த பவர் ஆஃப் காட், அந்த வல்லமை வைத்து எரிகோ கோட்டையோட மோசமான சிந்தை வாழ்க்கையை நாங்கள் பாதுகாத்து நிர்மூலமாக்குகிறோம். அங்கேதான் நாங்கள் ஜெயம் பெறுகிறோம் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. He is a new covenant Christian, new covenant Christian sister, new covenant youth. புதிய உடன்படிக்கை வாலிபன் அவன். அவைகளால் அந்த தேவ பலனை கொண்டு என்ன அரண் என்று அவர் சொல்கிறார்? நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும், எவ்ரி ஹை திங்ஸ், எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி அந்த அரண்களை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், எவ்ரி ஹை திங்ஸ், எவ்ரி தாட்ஸ், ஒவ்வொரு மேலானவைகளையும் மேட்டிமையானவைகளையும் எந்த எண்ணத்தையும், எவ்ரி திங் எண்ணத்தையும் நிர்மூலமாக்கி அவைகளை நாங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். அந்த கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது நாங்கள் கீழ்ப்படியாமைக்கு உரிய தண்டனை முழுவதும் செலுத்தி விடுகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை போல் அந்த வல்லமையை பெற்றவர்களாக இருந்தால் அவர் மரணவரையும் கீழ்ப்படிந்திருந்தார். எங்கே அவர் கீழ்ப்படிந்தார்? இன்சைடு, உள்ளே தான். அவரை கொல்கத்தா மேட்டிலே அவர் ஏற்றிக்கொண்டு போயிருந்திருக்கும் பொழுது அவரே ஒரு சொன்னார், நான் எண்ணியிருந்தால் லெகியோன் தூதர்கள் வந்திருப்பார்கள் ஐயா, அவள் வந்து அவர் என்னை விடுதலை செய்திருக்கக்கூடும். பட் ஐ வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் அ நியூ கவர்னன்ட் லைஃப். புதிய உடன்படிக்கை வாழ்க்கையை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண வந்திருக்கிறபடினால் ஐ டிட் நாட் கால் ஃபார் மை சால்வேஷன். என் ரட்சிப்பிற்கு நான் அவனை கூப்பிடவில்லையே. ஹல்லேலூயா. தி பியூட்டிஃபுல். கொல்கத்தாவுடைய அந்த காட்சியை நான் எத்தனை முறை தான் நான் சிந்தித்து நான் ஆனந்தம் அடைந்திருக்கிறேன். குருவே, இது வல்லவோ வாழ்க்கை, இந்த ஒப்பற்ற வாழ்க்கையல்லவோ நீ இந்த அபிஷேகத்தின் வாழ்க்கை. அந்த வல்லமையினாலே நாங்கள் செய்வதெல்லாம் அரண்களை நிர்மூலமாக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை அரண்களை நான் நிர்மூலமாக்கி, ஒரு எரிகோ கோட்டை விழுந்ததை எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு முன்னே உன்னை செல்கிறார். பயந்திடாதே, தேய்ந்திடாதே, அதை துதி நான் இடிந்து விழும் என்று வீரமாய் பாடுகின்ற பாடல் ஒரு எரிகோ கோட்டை அல்ல, இது அரண்கள். so many the thoughts life, ஏராளமான அரண்களை we have demolished, அதை நிர்மூலமாக்கி விட்டோம். அல்லேலூயா. அந்த இன்சைட் லைஃப் ஆர் இன்ட்ரெஸ்டட், விருப்பம் கொள்கிறீர்களா? எதை செய்தாலும் வெளியே செய்தால்தான் சிலருக்கு மகிழ்ச்சி. தங்களை சாதிப்பதற்கு ஒன்றை செய்து காட்டிவிட்டால் மகிழ்ச்சி. ஜீவனில் தேவனுடைய சபையில் அப்படி ஒரு எண்ணமா? நோ. ஒரு காலம் அது போன்றவர்கள் ஜீவனில் புதிய உடன்படிக்கை சபையில் நிலைத்து நிற்பது இல்லை. they all the time think about the external things. வெளியுள்ள காரியங்களையோ பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள். எங்கே நடக்கிற காரியம் எல்லாம். எத்தனை சகோதர சகோதரிகளை பாருங்கள், கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டவர்களாய் அவர்கள் இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு, எரியோ கோட்டையோட மேலான கோட்டையாய் வருகின்ற எந்த மேட்டிமையையும், எல்லா மேட்டிமையையும், எந்த எண்ணத்தையும் நிர்மூலமாக்கி அதை நாங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செய்து கீழ்ப்படிதலை நிறைவேற்றுகிறோம். இயேசுவை போலவே, கிறிஸ்துவை போலவே அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்பதால் இன்சைட் த கான்ஃப்ளிக்ட் இஸ் இன்சைட். உள்ளே இருந்த போராட்டம் தான். அவர் கெத்செமனேயில் இருந்து போராடியதெல்லாம் இன்சைட். அவருடைய வேர்வை ரத்தமாய் அங்கே சொட்டியதெல்லாம், அவருடைய உழைப்பு எல்லாம் இன்சைட். தேவ சித்தம் செய்வதற்கு உழைத்தாரே, தட் இஸ் இன்சைட். அதுபோன்று அந்த மேட்டிமையை எல்லா மேட்டியும் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியே சிறைப்படுத்தி மரணமறிந்தும் அவர், அதாவது சிலுவையின் மரணமறிந்தும் கீழ்ப்படிந்தவராகி கீழ்ப்படிதலை அவரை போலவே நிறைவேற்றுகிறோம்.
ஹல்லேலூயா. ஆகவே மனுஷன் அவனுடைய சாதாரண எண்ணங்களாய் உள்ள மனுஷனாக இருந்தாலும் சரிதான், கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரிதான், கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கக்கூடும். ஆனால் சிலர் உலகத்தானே போலவே தான் சிந்தனை வைத்திருக்கிறார்கள். ஸ்ட்ராங் கொண்டு வருகிறது, அதை அவனை விட்டு போவதே இல்லை. ஒரு மதில் இருந்தால் ஒரு மதில் தான் அங்கே இருந்து கொண்டே இருக்கும். பட் we break so many, எத்தனை அண்ணன்களை நிர்மூலமாக்கி கொண்டே போகிறோம். அது என்னவென்று சொன்னால், எந்த எண்ணத்தையும் அந்த எண்ணங்கள் என்று வந்துவிட்டதென்றால் மேட்டிமை என்ற எல்லா மேட்டிமையும் உள்ளே வந்துவிடும். மனுஷனுடைய எண்ணங்கள் அவனை இழுத்து செல்வதெல்லாம் எங்கே என்று தெரியுமா? ப்ரைடு, அந்த பெருமைக்குள், அவனை மேட்டிமைக்குள் அவனை இழுத்து சென்று விடும். அவன் திருமணம் ஆகிற வயது உள்ளவனாய் ஒரு வாலிபன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், ஏதோ ஒரு ராணியை கல்யாணம் செய்வதை போல் அவன் ஒரு எண்ணம் வந்துவிட்டது என்றால் சர்ரென்றவன் மேட்டிமைக்குள் போய்விடுவான். அடுத்தவன் மேட்டிமைக்குள் போனால் அவன் ஒரு சாராட்டில் ஏறினதை போல் அவன் காண்பான், பக்கத்தில் ராணி இருப்பதை போல் அவன் காண்பான், அவன் ஒரு ராஜ்யத்தை கொள்ளையாடுவதை போல் பார்ப்பான். அப்படி அவன் பார்த்து அவன் முடித்து அவன் கண்டு மனதுகளை வெளியே சிரித்து விடுவான். என்னப்பா சிரிக்கிறான், அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று அவன் சொல்லுவான். 5 நிமிடத்திற்குள்ளாகவே அவன் மேட்டிமைக்குள் போய்விடுவான். அவனுடைய எண்ணங்களுக்கு என்ன பஞ்சம் இருக்கிறது? அப்படி அவன் பறந்து சென்று விடுவான் தன்னுடைய மேட்டிமைக்குள். ஒரு ரொட்டி ஒரு ஒரு ரொட்டி வைக்கிற ரொட்டி வைக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய பாதத்தண்டிலே ஒரு ரொட்டி வைத்து தொங்கி கொண்டிருக்கும் பொழுது ரொட்டியை விற்று அவன் பெரியவன் மாளிகை வாங்குவதைப் போலவும், அங்கே அவன் அரசவைகளுக்கு வருவதைப் போலவும், வேலைக்காரர்கள் அங்கே வந்தால் அவர்களை கட்டளையிட்டு நான் பேசுவேன் என்று சொல்வதைப் போலவும், அவர்களை தவறு செய்கிற எவனாக இருந்தாலும் மிதித்து விடுவேன் என்று, ஓங்கி மிதித்து விடுவேன் என்று ஒரு எத்தனை விடு பன்ருட்டி எல்லாம் பக்கத்தில் ஆற்றுக்குள் போய்விட்டதான். அவன் எழுந்து பார்த்தா, ஐயோ போய்விட்டதே என் பன்ருட்டி, எல்லாம் இந்த 2 நிமிஷம் கூட ஆகவில்லை என்று வாட்சை பார்த்து 2 நிமிஷத்திற்குள்ளாய் அவன் அரசனாய் மாறினானாம். பன்ருட்டி விட்டு அவன் பணக்காரனாய் மாறினானாம். அவனுடைய சிந்தையை அவனை உயர்த்தி கொண்டு போய் விடுகிறது. கேர்ஃபுல், கவனம், உங்களுடைய சிந்தைகளுக்கு கவனம் இல்லை என்று சொன்னார். ஒரு சிறியை இச்சையோடு பார்க்கிற எவனும் என்று அவன் கூறும்பொழுது, ஆண்டவர் கூறும்பொழுது, அவன் பார்க்கிற அந்த எண்ணங்களிலே சரசரசரசரசரம் அவன் அந்த பெண்ணை இழுத்து கொண்டு வருவதைப் போலவும், அவன் இருதயத்தில் கொண்டு அடைத்து விட்டதைப் போலவும், விபச்சாரம் செய்து அங்கே மகிழ்வதைப் போலவும் சடார் என்று பாவம் என்பதற்குள் விழுந்து விடுகிறான் அந்த மனுஷன். ஒருவர் திடீரென்று அவர் சத்தம் போட்டவன் மனைவி என்ன என்று கேட்ட பொழுது, கனவா, சரி சரி, அந்த பயல் இருக்கானே, அந்த சொக்கன் பயல், அந்த பயலை நான் கனவுல கண்டேன். அப்புறம் என்ன நடந்தது என்று மனைவி கேட்கிறாள். அவனை ஓட 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 விரட்டி அவனை கண்டன் துண்டமாய் காயும் காலையும் வெட்டி போட்டேன் என்று அவன் சொன்னான். அப்புறம் அவன் கென்று அவன் சிரித்து அந்த கனவுலே சிரிக்கும் பொழுது முழித்து விட்டான். போங்கய்யா, வெறும் கனவு தானே, சொக்கப்பையில் இன்னும் இருக்கத்தானே செய்கிறான் என்று அவள் சொன்னாலாம். எப்படி இருக்கிறத பாருங்கள், அவளுடைய பகையாம். அந்த பகைக்கு ஒரு எண்ணங்களை வைத்திருப்பாரலாம். அந்த எண்ணங்களை மேட்டிமையிலே போவாரலாம். சொக்கனை இவனை விரட்டி இருப்பான். ஆனால் இவனும் இப்பொழுது கனவிலே சொக்கனை விரட்டுகிறான். சொக்கன் வாயிலே தான் விரட்டினான். இவன் கையில் அருவாளோடு விரட்டுகிறான். ஓடி ஓடி விரட்டி அவன் வெட்டினானாம். கையும் காலையும் வெட்டி துண்டு துண்டாக மாற்றி விட்டானாம். மனைவி வெளியே சொல்லி சிரிக்கிறாள். எந்த எண்ணமும் கேர்ஃபுல், இட் வில் பிரிங் யூ டு சின், பாவத்திற்குள் கொண்டு வரும், அல்லது உங்களை மேட்டிமைக்குள் கொண்டு வரும். எக்காலத்திற்கும் தாழ்மைக்குள் கொண்டு வருவதே இல்லை, ஜென்மத்திற்கும் கொண்டு வராது. ஒரு வீட்டில் சென்ற பொழுது கவலை என்று சொல்கின்ற பகுதி இருக்கிறதே, தட் இஸ் த மோஸ்ட் சின்ஃபுல் திங், மிக மோசமான ஒரு பாவம். அவன் வேற கையில் வைத்து வெட்டி சாய்ப்பதை விட, அந்த ராணியிலே பக்கத்தில் உட்கார்ந்து அவன் பாடிக்கொண்டு போனதை விட மோசமாய் உள்ளது என்னவென்றால் கவலை. ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய மகள் பிள்ளை பெற்று வருகிறாள். பிள்ளை பெற்று 4 நாள் கழித்து வீட்டுக்கு வரும் பொழுது பெரியவர்கள் தானே வாங்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளையை அந்த அம்மா அந்த பாட்டி அல்லது அந்த பெற்றெடுத்து தாயினுடைய அம்மா வாங்கி அதை கிடத்தி விட்டு எல்லோரும் சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்க நேரத்தில் இந்த அம்மாள் கேவி அழ ஆரம்பித்து விட்டார்கள். என்னம்மா இப்படி திடீர்னு அழுகிறே, என்ன ஒன்றுமில்லை என்று சும்மா சொல்லுங்கம்மா
என்ன விஷயம் என்ன விஷயம் என்று கேட்டபொழுது, இல்லை, பெண் பிள்ளையாக இருக்கிறதே, இந்த பெண் பிள்ளை வளர வேண்டும், வயசுக்கு வருவாள், அவளுக்கு பெண் பிள்ளைக்கு நிறைய நகையை போட வேண்டும், ஏகப்பட்ட நகையை போட்டு கல்யாணம் பண்ண வேண்டும். என் ஒரு பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி அவன் புருஷங்காரன் அவ்வப்போல் குடித்து விட்டு வருகிறான். அது என்ன மாதிரி புருஷனாக இருப்பானோ, அடிப்பானோ, உதைப்பானோ, விட்டு விட்டு போயிடுவானோ என்றெல்லாம் எண்ணின பொழுது, எப்படிடா இந்த பிள்ளை கரையேற்ற போகிறோம் என்று எண்ணினேன். அழுகை வந்து விட்டது என்று நான் அழுதேன் என்று சொல்கிறார். இதைவிட இக்காலத்திற்கு உரிய ஒரு பகுதியில் ஒருவர் இப்படி சொல்லுகிறார். ஏன் இப்படி சோகமாக இருக்கிறேன் என்று கேட்டவுடன் அவர் கூறுகிறார், என் மகன் மெட்ராஸில் இருக்கிறான், நான் பக்கத்தில் உள்ள ஒரு சாவை நான் பார்த்து வந்தேன். ஒருவேளை என் மகன் அங்கே கொரோனாவை தாக்கி செத்து போய்விட்டால் அவனை அடக்கம் செய்து கூட நான் போக முடியுமோ தெரியவில்லையே, போனால் கூட மகனை தொட்டு பார்க்க முடியுமோ என்று தெரியவில்லையே. ஒரு கோலாகலமான ஃபியூனரலை, அவன் நல்ல படிப்பில் ரேங்கில் இருந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய் சம்பளத்தை இருக்கிறான், அவனுக்கு கலகலப்பாய் ஒரு அற்புதமான ஒரு ஃபியூனரை கூட நடத்த முடியாது என்று எண்ணினேன்னா அழுகை வந்து விட்டது என்று சொல்கிறார். சரியப்பா, இப்போ உங்கள் மகன் எங்கே இருக்கிறான்? சென்னையிலாம் இருக்கிறான். ஏனையா இது? சென்னையில் இருக்கிறான், அவன் 1.5 லட்ச ரூபா சம்பாத்தியத்தில் அவன் இருக்கிறான், அவனை குறித்து இப்படி ஒரு எண்ணமா என்று கேட்கும்பொழுது பயம். அவர்களை ஒரு துன்மார்க்கன் ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு பெயர் என்னவென்று தெரியுமா? நீதிமான். துன்மார்க்கன் என்று பிரித்த அந்த 100 துன்மார்க்கன் இருக்கிறான். அவன் யார் என்றால் நீதிமான். சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான். தன்னுடைய சிந்தை வாழ்க்கையில் அரண்களை நிர்மூலமாக்கி, கவலைகளை நிர்மூலமாக்கி, நாளை குறித்த எண்ணத்தையே அகற்றிவிட்டு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் வாழ்கின்ற அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கிவிட்டு மனுஷனுக்கு பேர் நீதிமான். அவன் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான். துன்மார்க்கன் ஒன்றும் துரத்தாதிருந்தும் ஓடிப்போவான். அது யாரவன்? ஐஸ்வர்யவானோ அல்லது மகன் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஐடி இன்ஜினியரெல்லாம் இல்லை. யாராக இருந்தாலும் என்ன, அப்படி இருந்தாலும் என்ன, ஒன்றும் வராதிருந்துமே கூட ஓடி போவான். அவனுடைய சிந்தை வாழ்க்கை கொண்டு விடுகிறது. தங்கள் சிந்தையிலே வீணராகி போனார்கள் என்று நான் வாசிக்கிறோம். தங்கள் சிந்தையிலே வீணராகி போனார்கள். 119 சங்கீதத்திலே தாவீது சொல்வான், ஐ ஹேட் வெயின் தாட்ஸ் என்று சொல்லுவார். நான் வீணான சிந்தைகளை நான் வெறுக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். அதெல்லாம் உரிய வல்லமை புதிய உடன்படிக்கையில் உண்டையா? உண்டு சிஸ்டர், உண்டு பிரதர். அரண்களை நிர்மூலமாக்கி வாழ்ந்திருக்க வேண்டாமா? கோட்டைகளை நீங்கள் தகர்த்து வெற்றி கொடியை நீங்கள் நாட்டி சென்றிருந்திருக்க வேண்டாமா? அதுபோன்ற வெற்றியல்லவான் நீங்கள் புதிய உடன்படிக்கையில் வாழ்ந்திருக்க வேண்டும். அதுவும் இந்த கொரோனா போன்ற காலங்களிலே எத்தனையோ விதத்திலே பாதிப்பாதிரிய நேரங்களிலெல்லாம் வெற்றி கொடியை நாட்டினவன் யாராக இருக்க முடியும் என்று சொன்னால், தன்னுடைய சிந்தையை பாதுகாத்து அரண்களை நிர்மூலமாக்கினவன். ஹல்லேலூயா. பிசாசு என்று சொல்கின்ற அந்த பெருமைக்குரியவன் அவன் யாரென்று உங்களுக்கு தெரியுமா? அந்த பெருமைக்குரியவன் ஸ்பிரிட், ஆவி கொண்டவன். அவன் அந்த அதிகாலை விடிவெள்ளி என்று பெயர் கொண்ட அந்த லூசிஃபர், he was not the body, அவன் சரீரத்திலே ஸ்பிரிட். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தன், இதை அறிந்து கொள்ள வேண்டும். அவன் அந்த ஆவியிலே தான் தாக்கத்தை அவன் ஏற்படுத்துகிறான். அவனிடந்த வீழ்ச்சியை நீங்கள் பாருங்களேன். ஏசாயா அந்த புத்தகம், ஏசாயா புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே அதை அவர் பிரித்து வைத்து அதை எழுதுவார். ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே அவனை பார்த்து, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, எங்கேருந்து விழுந்தான் என்று பாருங்கள். நம்ம கவனம் கொள்ள வேண்டாமா? நம்மை உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிற அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் இன்னமும் ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை பெற்ற மனிதனாய், இப்பொழுது 88வது அரணை நிர்மூலமாக்கி இருக்கிற சகோதரனாய் இருக்கட்டுமே. உங்கள் திரும்பி பார்த்து, ஏய் அப்பா, 88 அரண்களை நிர்மூலமாக்கினேன் என்று எண்ணுகின்ற உன்னதங்களிலே வாசம் செய்கிறதே போல் ஒரு எண்ணம் வந்துவிடலாமா? இன்னும் யாராயிருந்தாலும் இந்த லூசிஃபரை எண்ணி பார்க்க வேண்டும். அவன் வானத்திலிருந்து விழுந்தான். சாதாரணமாய் வீழ்ச்சி இல்லை, உயர சென்றவன். கிறிஸ்துவோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை, தெய்வத்தோடு வாழ்ந்த வாழ்க்கையை கொண்டவன் அவன். he is in the spirit, in the heart. இருதயம் என்று சொல்வதும் புதிய ஏற்பாட்டிலே ஆவி என்று சொல்வது ஒன்றுதான். தன் ஆவியிலே எளிமை கொண்டவன் என்றால் தன் இருதயத்தில் எளிமை கொண்டவன் பாக்கியவான். அதுபோன்று அந்த ஸ்பிரிட்டை கொண்டவன் அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் விழுந்தான். எதிலே விழுந்தான்? பெருமையிலே விழுந்தான். எப்படி விழுந்தான் என்று அவனை குறித்து எழுதியிருக்கிறது தெரியுமா? ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே.
தேசங்களை, ஜாதிகளை அவன் என்ன செய்து விட்டான்? ஈனப்படுத்தினான். அவனுடைய நோக்கம் என்ன? இந்த லூசிஃபர் வீழ்ச்சியடைந்து விழுந்த லூசிஃபருடைய நோக்கமெல்லாம் நீங்கள் வானத்தின் வழியாக ஏறுகின்ற அவைக்குரியவர்களாக இருந்தால், உயர்ந்த சிகரத்தில் வாழ்கின்றதை போல் உலக வாழ்க்கையில் வாழ்கிறவர்களாக இருந்தால் ஈனப்படுத்துவான். எப்படி ஈனப்படுத்துவான்? பெருமை என்ற விஷத்தை அவன் கொடுத்து, நான் அவனை காட்டில் இவனை காட்டில் இதை காட்டில் அதை காட்டில் பெரியவன் அல்லவோ என்ற எண்ணத்தை அவன் கொடுத்து ஈனப்படுத்துவான். அல்லேலூயா. யூ லவ் திஸ் எக்ஸால்ட்னஸ். உங்களை உயர்த்த நீங்கள் விரும்புகிறீர்களா? இந்த பூமியிலே நீங்கள் அப்படி ஒரு உயர்ந்த எண்ணங்களை நீங்கள் மனதிலே சிந்தித்து வாழ விரும்புகிறீர்களா? வந்து விடுவான் அவன், இந்த லூசிஃபர். கேட்ச் யுவர் ஸ்பிரிட். உன் ஆவியை அவன் பிடித்து கொண்டு ஈனப்படுத்துவான். உங்களை அவன் குதிரையை ஏற்றுவான், ரதத்திலே அவன் ஏற்றி விடுவான். உங்களை அவன் அருவாளை கையில் கொடுத்து உங்கள் எதிரியெல்லாம் வெட்டி வீழ்த்துவதை போல் காட்டுவான். எல்லாம் செய்து முடித்துவிட்டு ஃபைனலி உங்களை ஈனப்படுத்துவான். அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் செய்ததெல்லாம் இருதயத்திலே சிந்தித்தான். அவ்வளவுதான். இருதயத்திலே, அந்த ஆவியிலே இருதயத்திலே சிந்தித்தான். அவன் சொன்னான் பாருங்கள், அவன் சொன்னான், முதலாவது வானத்துக்கு ஏறுவேன் என்று சொன்னான். கொஞ்ச நேரம் கழித்து சடாரிடன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக ஏறுவேன் என்று சொன்னான். அவருடைய ரதம் ஏறுகிறதை பாருங்கள். அது கொஞ்ச நேரம் கழித்து அங்கே நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காந்த உயர்த்துவேன். கொஞ்ச நேரம் கழித்து வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வந்து விட்டிருப்பேன். ஆராதனை முழுவதும் எனக்குத்தான். ஆராதனை ஆராதனை என்று எனக்கு ஆராதனை செய்யும்படி ஜனங்களை கூட்டுவேன் என்று அவன் செய்து கூட்டி வைத்திருக்கிறான். ஏஸ், ஆராதனை என்ற பெயரில் அநேகர் செய்வதெல்லாம் தே வர்ஷிப் சேட்டன். சாத்தானை ஆராதிக்கிறார்கள். அகந்தை கொண்டவர்கள். அவருடைய பணத்தின் அகங்காரம், அவருடைய தொழிலின் அகங்காரம், தங்களுடைய படிப்பில் அகங்காரம் கொன்ற ஜனங்களாய் கிறிஸ்தவன் என்ற பெயரில் செய்கின்ற அகங்காரத்தினுடைய ஆராதனை முழுவதும் அங்கே போய் உட்கார்ந்திருக்கிறான். அவன் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்கிறான். ஐயா, இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை எங்கும் நடந்து கொண்டிருக்கிறதே. ஆராதனை கூட்டத்தில் உட்காருவேன். மூன்றாவது தேவனுக்கே ஒரு ஆராதனை நான் வாங்கிக் கொள்வேன். நான்காவது இடத்துல அவன் சொல்லுவான், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களுக்கும் ஏறுவேன். அடேங்கப்பா, அடுத்து ஐந்தாவது சொல்லிவிட்டான், உன்னதமானருக்கு ஒப்பாவேன். உச்ச சாயுதத்துக்கு போய்விட்டான். தன்னால் முடிந்த அளவிற்கு மேன்மைக்கு அவன் கொடி பறந்து விட்டான். அவனை பார்த்து, இதை நீ உன் இருதயத்திலே சொன்னாய் அல்லவோ? இதெல்லாம் அவன் செய்தானா? நிஜமாகவே நடந்தது. இந்த சொப்பனக்காரன் கண்டதை போல்தான். சொப்பனத்திலே போய்விட்டான். அந்த எண்ணங்களிலே போனவுடனே இருதயத்திலே சொன்னாயே. ஆகவே அந்த 15ஆம் வசனத்தை பாருங்கள். ஆகவே நீ அகாதம் என்றால் சியோல் என்ற அர்த்தம். நரகத்திற்கு, அந்த கொடிய நரகத்திற்கு, அகாதமான பாதாளத்திலே, ஆங்கிலத்தில் த டெப்த்ஸ் ஆஃப் பிட், பள்ளங்களுக்கெல்லாம் பள்ளங்கள் என்று இருக்கக்கூடிய அந்த பாதாளத்திற்குள் தள்ளப்பட்டு போனாயே. கவனம், உங்களுடைய பெருமையினுடைய வேகம் எவ்வளோ இருக்கிறதோ, அதை மண்ணை வைத்து இருக்கிறதோ அல்லது விண்ணை வைத்து இருக்கிறதோ, உங்களுடைய உலக காரியங்களை வைத்திருக்கிறதோ, உங்களுடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறதோ, உங்களுடைய குலம் கோத்திரம் என்று வைத்திருக்கிறீர்கள் அதை வைத்திருக்கிறதோ, நகை வைத்திருக்கிறதோ, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை வைத்திருக்கிறதோ, எதுவாக இருந்தால் என்ன, உன்னதங்களிலே நீங்கள் போனவர்களாக இருந்தால் என்ன, இப்படியெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏறின அவர்களை அவர் சொன்னார், இருதயத்திலே நீ செய்தாயே, உன் சிந்தையை காக்கவில்லையே, உன் எண்ணங்களை காக்கவில்லை. ஆகவே அகாதத்தில், சியோலிலே, நரகத்தில் விழுந்தாய். பாதாளத்திலே, த டெப்த்ஸ் ஆஃப் பீட், பள்ளங்களுக்கெல்லாம் பள்ளங்கள், த லோயஸ்ட் டெப்த். இயேசு குறித்து என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? அவர் தாழ்விடங்களுக்கே ஓடினார். அவர் பிதான் அவரை உயர்த்தினார், தட்ஸ் ஓகே. ஆனால் அவர் அதற்கு முன்பு என்ன செய்தார்? ஏறினார் என்பதற்கு முன்பாக தாழ்விடங்களிலே இறங்கினாரே. ஆங்கிலத்தில் அது எப்படி எழுதியிருக்கிறேன் என்று சொன்னால், அந்த வேதாகமத்தில் he ran down to the pit. he chose humility. தன்னுடைய எண்ணத்திலே தாழ்மையை தெரிந்து கொண்டார். எந்த விதத்திலாம் தாழ்மை இருக்கும் அதை அணைத்து கொண்டார். ஓகே, நான் இழிவுபடுத்தப்படுகின்றன, ஐ வில் அக்செப்ட் தட். ஓகே, இப்போ என்னை அவர்கள் அவமானப்படுத்தி விட்டாலும் ஓகே, ஐ வில் ஹாப்பிலி அதை ஏற்றுக்கொள்வோம். அவமானத்தை சகித்து இயேசுவை போல் வாழுவோம்.
என்ன என்னை பேசவில்லை என்று சொல்வதை இப்போ நாயை பேய் என்று சொல்லிவிட்டார்களோ? அல்லேலூயா. நல்ல வேளை பெய்களின் தலைவன் சொல்லவில்லை என்று நான் அதை ஏற்றுக்கொள்வோம் என்றெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருந்தால், தாழ்மையே அவர்கள் தழுவி வாழ்ந்திருந்தால், இயேசுவை போலவே தேவன் அவரை உயர்த்தினார் என்று சொல்வதற்கு முன்பாக அவர் தாழ்விடங்களுக்கு ஓடினாரையா. He ran down. இப்பொழுதோ பெருமை கொண்ட இவன், தன் இருதயத்தில் அகந்தை கொண்ட இவனை தெய்வம் என்ன செய்தான்? Go to the Sheol, நரகத்திற்கு கீழ் போய் என்று அவர் சொன்னார். The depths of the pit என்று எழுதியிருக்கிறதே, பள்ளங்களுக்கெல்லாம் மோசமான பள்ளத்திற்குள் போய் என்று அனுப்பி வைத்து விட்டாரே. அவருடைய ரூல் மாறுவதில்லை. பிசாசுக்கு, லூசிஃபருக்கு ஒரு சட்டமும் உங்களுக்கு ஒரு சட்டமுமா? நோ, he will do the same. அவன் ஆர்க்கேஞ்சல் ஐயா, சாதாரணமான மனுஷன் அல்ல, பிரதான தூதன். அவனுக்கு ஒன்றை செய்துவிட்டு உங்களுக்கு மாத்திரம் மாற்றி அவர் செய்து விடுவாரா? ஆண்டு அப்படிலாம் செய்து விடாரும். நான் பாவி, என்னை மன்னித்து விடும் என்று கேட்டால் விட்டு விடுவாரா? அகந்தைக்கு அப்படி ஒரு விரோதம் செய்கிறார் தெய்வம். ஆகவே அங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், அவனை அகாதமான, ஆனாலும் இருதயத்திலே எண்ணங்களை வைத்து வாழ்ந்தாயே, பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவளை உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, அட இவன் தானா, ஆட பாவி இவன் தானா இப்படி பண்ணிவிட்டான் என்று அவர் பார்ப்பார்களாம். ஏன் பார்ப்பார்கள்? அகாதத்திற்கு தள்ளப்பட்டவன், இந்த பிட் ஆஃப் இந்த டெப்த்ஸ் ஆஃப் த பிட், பள்ளத்திற்குள் போனவன் வந்து எங்களை தள்ளிவிட்டானே, இந்த பயலா எங்களை தள்ளினான் என்று அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். இப்படி உங்களுக்கு நித்தியத்திலே சம்பவிக்க வேண்டுமா? இந்த அருவருப்பானவனை கண்டு பள்ளத்திலே கடந்தவன் வந்து என்னை மேலே இருந்த என்னை கீழே தள்ளிவிட்டானே, என்னை உயர்ந்த ஸ்தலத்திற்குள் நான் போய்கொண்டே இந்த என்னை பெருமை கொள்ள செய்து என்னை கீழே தள்ளி வைத்து விட்டானே, அட இந்த பயலா என்று நீங்கள் விவேக்க வேண்டுமா? அப்படியே நீங்கள் நரகத்தில் போய் விவேக்க வேண்டும். எப்படி அவன் விவேக்கிறான்? இவனை அதை சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்க செய்தான் 1, ராஜ்யங்களை அதரச் செய்தான் 2, உலகத்தை வனாந்திரமாக்கினான் 3, அதன் நகரங்களை அழித்தான் 4, சிறைப்பட்டவர்களை வீட்டுக்கு போகாதபடி எப்பொழுதுமே சிறையில் அடைத்தான் 5. எப்படியெல்லாம் செய்கிறான் பாருங்கள் இவனுடைய செயலை. இதுபோன்ற துயரம் நமக்கு நேர வேண்டுமா? புதிய உடன்படிக்கை நாயகனாய் வாழுங்கள், அரண்களை நிறுவனமாக்குங்கள், இந்த சாத்தானுடைய கோட்டையை தகர்த்து எறியுங்கள், பெருமை என்ற வார்த்தைக்கு கனப்பொழுதும் இடம் கொடுக்காதீர்கள். உங்களுடைய சிந்தை வாழ்க்கையிலே வல்லமையை கேளுங்கள். வெறும் வெளியே உள்ள போராயுதம் அல்ல, அரண்களை நிறுவனமாக்கும் அந்தரங்கத்தில் உள்ள போராயுதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வல்லமையினால், கர்த்தருடைய வல்லமையினாலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையினால் நிரப்பப்படுங்கள். அவனை குறித்து கீழே இன்னமும் அங்கே எழுதியிருக்கிறது. அங்கே என்ன எழுதியிருக்கிறது என்று தெரியுமா? நீயோ 19ஆம் வசனத்தில் அழுகி போன கிளையை போல் இருக்கிறாயப்பா. அழுகி போன கிளையை போல் இருக்கிறானாம் அவன். மற்றவர்களுக்காக அடக்கம் என்று நடந்தது, உனக்கு உன்னை வெளியே கிடக்கிறது. அந்த கிளைக்கு பேர் அழுகி போன கிளையை போல் இருக்கிறான். ஹல்லேலூயா. தேவ ஜனம் விழித்துக்கொள்ள வேண்டும். புதிய உடன்படிக்கை வருகை என்று வரவேற்றிருந்திருக்க வேண்டும். வேதத்தை அவன் நன்று விளங்கியிருக்க வேண்டும். அந்த வார்த்தை வெளியே உள்ளதல்ல, இருதயத்தில் எழுதுகின்ற வார்த்தை என்று கண்டிருந்திருக்க வேண்டும். மறுரூபம் அடைந்திருந்திருக்க வேண்டும். தாழ்மையின் சொரூபியாக இயேசுவை புதிய உடன்படிக்கை நாயனை பின்பற்றியிருந்திருக்க வேண்டும். எபிரேயர் 12 தழுவி கொண்டிருந்திருக்க வேண்டும். 11ஆம் அதிகாரத்தினுடைய த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்கிறார்களே, விசுவாசனுடைய வீரர்கள், அது எல்லாமே அவர்களுக்கு இருக்கட்டும். நானும் குரு சுமந்த சிலுவையின் பாதையிலே நொறுங்குண்டு தாழ்மையிலே வாழ்ந்து என்னுடைய மனதிலே அந்த பிரமாணங்களை வைத்து இருதயத்திலே சம்பூர்ணமாய் எழுதப்பட்டு கீழ்ப்படிதலை பூர்ணமாய் செய்து முடித்துவிட வேண்டும். அந்த அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். உங்களை காண்கின்ற உங்கள் கணவன் வாழ வேண்டும், மனைவி வாழ வேண்டும், பிள்ளைகள் வாழ வேண்டும், சந்ததி பிழைக்க வேண்டும். அவர்களும் சீரழிந்து போகலாமா? உங்களுடைய அகங்காரத்தை பார்த்து, உங்களுடைய ஆணவத்தை பார்த்து, பெருமையை பார்த்து, பெருமையின் தாண்டவத்தை பார்த்து அவர்களுக்கும் கெட்ட பாதையை காட்டுவதா? அது ஒன்று நிலையில்லாமல் தாழ்மையிலே குருவினுடைய அடிச்சுவடை வைத்து செல்லுங்கள். நாம் பின்பற்றும்படி அவர் வைத்து சென்றாரே, போற்றுதற்குரிய நம்முடைய எஜமான், புதிய உடன்படியின் நாயகன். ஹல்லேலூயா.
வாழ்க வாழ்க என்று சொல்வதற்கு ஒரு நாவு போதாது. அல்லேலியா முழக்கத்திற்கு பேர் இறைச்சலான சமுத்திரமும் போதாது. சொல்லி மகிழலாமே. இந்த அற்புத வாழ்க்கையை இந்நாட்களிலே நாம் வாழ்ந்து தேவனை மையப்படுத்துவோமாக. தாழ்மையுள்ளவர்கள் இணங்குவார்கள், ஒருவரை ஒரு நேசிப்பார்கள், நல்ல குடும்பமாக இருப்பார்கள். அவர்களுக்குள் வேற்றுமை என்பதை மனதில் கூட வைத்துக்கொள்ள மாட்டார்கள். வேற்று சிந்தைக்கு கூட இடம் தர மாட்டார்கள். பகை என்று சொல்கின்ற அந்தரங்கத்தில் வருகின்ற அந்த அரண் என்று வருகிறதே, அந்த சிந்தையிலே வருகின்ற அந்த கோட்டையை உடைத்து தள்ளுவார்கள். தி லிவ் ஃபார் காட், தேவனுக்காக வாழுவார்கள். அதுதான் தேவனுடைய சபை. எனக்கு இருக்கிற இந்த தேவனுடைய சபையிலே அப்படியா நீங்கள் வாழ்ந்து கர்த்தரை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையிலும் எங்களோடு பேசின புதிய உடன்படிக்கையினுடைய இந்த ஜீவியத்தினுடைய அந்த சாரோனின் ரோஜாவுடைய மனத்தை, அந்த வாசனையை, அந்த நற்கந்தத்தை நாங்கள் காணும்படி செய்தீரே. இதை மெய்யாகவே நாங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாய் உம்மோடு கைப்பிடித்து, நீர் எங்களை கைப்பிடித்து எங்களிலே எழுதப் போகிற அந்த புதிய உடன்படிக்கைக்கு நாங்கள் இன்று முதல் தயாராகி பழைய வாழ்க்கையை வெறுத்துவிட்டு தாழ்மையை நோக்கி ஓடி வர கிருபை செய்தலும். அந்த எண்ணங்கள் எப்போதும் மேட்டிமை எண்ணங்களாய் வரும் என்று அறிந்திருக்கிறோம். இனி அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து புகழெதுவோ புண்ணியம் எதுவோ, எது நற்கீர்த்தியோ, எது ஒழுக்கமோ, எது தாழ்மையோ, அதையே சிந்தித்து வாழ நல்ல மனம் மிகுந்த சிந்தையை எல்லோருக்கும் தந்து ஆஸ்வதிப்பீராங்க. நம்முடைய சபை கட்டப்படுவதாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.